ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல முத்துவும் மீனாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. முத்து ஒரு விவசாயி. விவசாயத்தை நம்பி அவனுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் முத்து. மீனா முத்துக்கிட்ட நிலத்துக்கு போகலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதும் முத்து வீட்டில இருந்து கிளம்பி தன்னுடைய நிலத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். தன்னுடைய நிலத்துல முத்து வாழைக்கன்றுகளை நட்டு இருந்தான். வாழை மரத்தை பார்த்துட்டு முத்து, இந்த வருஷமாவது நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும், அதுக்கு அந்த கடவுள் தான் பக்கத்துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் மீனா, இன்னும் ஆளை காணமே, காலையில போனாரேன்னு காத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போனதும் முத்து மெதுவா அங்க நடந்து மீனா பக்கத்துல வந்தான். வந்ததும் மீனா முத்துக்கிட்ட, என்னங்க நிலத்துல வாழை மரம்லாம் வளர்ந்துருக்கா, இந்த வருஷம் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். முத்து மீனா கிட்ட, மீனா நிலத்துல வாழை மரம்லாம் நல்லா தான் வளர்ந்துருக்கு, ஆனா இந்த மழை வந்து எந்த நாசமும் செய்யாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் தூங்க போயிட்டாங்க. முத்து வெளியே படுத்திருந்தான். அப்போ திடீர்னு மழை வந்துடுச்சு. காலையில தன்னுடைய நிலத்தை போய் பார்த்தா முத்து தண்ணீர் மிதந்துக்கிட்டு இருந்தது. அதுல வாழை மரம் எல்லாம் சாஞ்சு வாழை மரமும் சேர்ந்து மிதந்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த முத்து ரொம்பவும் வருத்தப்பட்டான். வீட்டுக்கு வந்து கடவுள்கிட்ட, கடவுளே எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறியேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் முத்து. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிடாமலே தூங்கிட்டாங்க. அப்போ முத்துவோட வீட்டுக்கு திடீர்னு கடவுள் வந்தார். கடவுள் முத்துக்கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, சில மாய விதைகளை தரேன்னு சொல்லிட்டு மாய விதைகளை அங்க வச்சுட்டு மறைஞ்சிட்டாரு. இந்த பக்கம் முத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். மீனா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் போனதும் முத்து எழுந்தான். கட்டில இருந்த விதைகளை பார்த்துட்டு குழப்பத்தோடவே நின்றுக்கிட்டு இருந்தான் முத்து. வெளியே வந்து மீனா கிட்ட, மீனா கட்டில இருக்கிற விதைகளை நீ தான் வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் முத்து. உள்ள வந்து மீனா கட்டில இருந்த விதைகளை பார்த்துட்டு, என்னங்க இது ஏதோ மாய விதைகள் மாதிரி இருக்கு, இதுல ரெண்டு விதைகளை எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட நிலத்துல நட்டு வைங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொன்னான். மீனா சொன்ன மாதிரியே தன்னுடைய நிலத்துக்கு வந்தான் முத்து. இந்த வருஷமும் வாழைக்கன்றுகளை நட்டு இருந்தான் முத்து. மாய விதைகள் ரெண்டுத்தையும் அங்க நட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். போற வழியில சேகரை பார்த்தான். சேகர் முத்துக்கிட்ட, என்னப்பா முத்து, இந்த வருஷமும் வாழை மரம் நட்டு இருக்க போல, இந்த வருஷமாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தான் சேகர். வீட்டுக்கு வந்தான் முத்து. மீனா சாப்பாடு போட்டு கொடுத்தா. போன வருஷம் ஏற்பட்ட நஷ்டத்தினால அவங்க ரொம்பவும் கஷ்டமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. இப்படியே சில மாதங்கள் போச்சு. முத்துவோட நிலத்துல வாழைத்தார்கள் பழுத்து தொங்கிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த முத்து வாழைத்தார்களை அறுவடை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட, மீனா வாழைத்தார் எல்லாம் பழுத்துடுச்சு, நீ ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அடுத்த வாரம் அறுவடை செய்யலான்னு சொல்லு அப்படின்னு சொன்னான் முத்து. கொஞ்ச நேரத்திலேயே மழை வந்துடுச்சு. மீனா முத்துக்கிட்ட, இந்த பாழா போன மழை வந்து நம்ம வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணுதே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில முத்து தன்னுடைய நிலத்தை வந்து பார்த்தான். வாழை மரம் எல்லாம் தண்ணியில சாஞ்சு மிதந்துக்கிட்டு இருந்தது. அப்போ முத்துவோட கண்ணுக்கு ஒரு மாய வாழை மரம் தென்பட்டது. அதை பார்த்த முத்து வாழைத்தார்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு முடிவு செஞ்சு வாழைத்தாரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். மீனா கிட்ட, மீனா பார்த்தியா வாழைத்தார் எப்படி மின்னுதுன்னு, நீ கொடுத்தல்ல விதைகள், அதுல இருந்து வந்திருக்கு இந்த வாழைத்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மீனா முத்துவை கூப்பிட்டு முத்துக்கிட்ட, என்னங்க இதுல இருந்து ரெண்டு பழத்தை எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல இருக்க சேட்டு கையில கொடுத்து அதுக்கு தகுந்த பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சான். முத்து சேட்டுக்கிட்ட வந்து ரெண்டு வாழைப்பழங்களை கொடுத்து பணம் கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டு இருந்தான். சேட்டு கொடுத்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான் முத்து. மீனா கிட்ட, மீனா பாத்தியா இவ்வளோ பணம் இருக்கு, இந்த பணத்துல நம்மள மாதிரி ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். இப்படியே சில நாட்கள் போச்சு. அந்த பணத்துல முத்து தனக்காக சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கிட்டான். ஏழை மக்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான் முத்து. அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கு சொந்தமா ஒரு ஸ்கூலும் கட்டி கொடுத்தான். தாங்கிட்ட வர ஏழை மக்களுக்கு இலவசமா அரிசி, பருப்பு, சேலை இது எல்லாம் கொடுத்துட்டு வந்தான் முத்து. அந்த ஊர் மக்களும் முத்துவால சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து முத்துவை இந்த ஊருக்கு தலைவராக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் அந்த ஊர் ஜமீன்தார் காதுக்கு போச்சு. ஜமீன்தார் அந்த ஊர் தலைவரும் கூட. பேருக்கு தான் தலைவர், இது வரைக்கும் அந்த ஊருக்கு எதுவும் செஞ்சதில்லை. சரியான சுயநலவாதி. காவலாளி கிட்ட மக்களை அழைத்து வருமாறு கூறினார். மறுநாள் காலையில மக்கள் எல்லாரும்
அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. ஜமீன்தார் அவங்க கிட்ட நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன், முத்து தலைவராக கூடாதுன்னு சொன்னார். அதுக்கு சேகர் மக்கள்கிட்ட, இந்த ஜமீன்தார் நம்மளுக்கு எதுவுமே செஞ்சதில்லை, ஆனால் முத்து அப்படி கிடையாது, வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. முத்துவோட வீட்டுக்கு வந்ததும் சேகர் மக்கள்கிட்ட, முத்து நம்மளுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கார், அவரே நம்ம இந்த ஊர் தலைவராக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணாங்க. இப்படியே சில மாதங்கள் போச்சு. முத்து தாங்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு தாங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு உதவி செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தான் முத்து. இப்படியே சில மாதங்கள் போச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே முத்து அந்த ஊருக்கு தலைவரானான். ஏழை மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சு அவனும் அந்த ஊர் மக்களும் ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க.